நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு விஜய் அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க, இதோ பாருங்கப்பா, நீங்க முடியாதுன்னு சொல்றதுனால கதறி கதறி அழுந்துன்னு போயிட்டு வேற வழி இல்லாம போய் ராஜேஸ்வரி ஆண்டி காலிலே விழுந்துட்டாங்க. மல்லி அம்மா காலில் விழுந்து கத்துறாங்க. ஆனா ராஜேஸ்வரி ஆண்டி இருக்காங்களா, அவங்க வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பண்றதெல்லாம் ரொம்பவே தப்புப்பா, ரொம்பவே சரியில்லை. மல்லியை யார் போய் அவ கால விழு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி காலில் வந்துருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு கீழே பேக்கோட ஓடி வந்து மல்லியே தூக்குறாரு. நான் தான் கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன், அதுக்காக நீ போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம உடனே ரொம்பவே ஆக்ரோஷத்துல பேச ஆரம்பிச்சிடறாரு. இதுக்கு மேல தேவையில்லாம அவங்க கால விடுறது இவங்க கால விடுறது, இந்த வேலை வச்சுக்கிட்டா உனக்கு மரியாதை அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே எல்லாரு காலுமே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலில் வந்ததுனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யூஸ்ஃபுல்லான விஷயம், ஒரு நல்ல விஷயத்துக்காக காலில் விடலாம், போய் இதுக்காகலாம் காலில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே மல்லி வந்து சைலண்ட் ஆகிறாங்க. இந்த தாலிக்கு ஒரு பிரச்சனை சீரும் சிறப்பமா எல்லாரும் முன்னாடியும் நல்லாவே நடந்து முடியுதுங்க. ஒரு பக்கம் ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் அப்படியே சும்மா மூக்கு உடஞ்சி போயிட்டு சோகமா ஓரத்துல போய் நின்று இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்றது, தன் வினை தன்னை சுடும் சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க பெரியவங்க. தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடும் சொல்லிட்டு சும்மாவா சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப எல்லாமே சிறப்பா நடந்து முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படின்ற விவரங்களை முழு வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க. இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயமெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸா வந்து கொண்டே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைங்க. சரி, அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் தான் சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டோம், தான் மகளுக்கு எல்லாமே சீரும் சிறப்பா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல ஒரு பக்கம் மல்லியோட பெரியம்மா, அதே சமயத்துல மறுபக்கம் அவங்க அண்ணனும் அவங்க அண்ணியும் வீட்டுக்கு வராங்க. வந்த வாசலோட துரத்தணும்னு சொல்லிட்டு வேக வேகமா ஒரு பக்கம் ராஜேஸ்வரி ஓடுறா. அந்த இடத்துக்கு திடீர்னு விஜய் வந்து ஒரு பக்கம், அக்கா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, வாங்க வச்சேன் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டினாராங்க. அடடா மாமா வச்சான் உடனே வேற லெவல் இல்ல, அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. உள்ள கூட்டினு தராங்க, ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்காங்க. இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா சந்தோஷமான விஷயம் எங்கேயுமே நடந்திருக்காங்க. ஒரு பக்கம் ஹாப்பியாவும் இருக்காங்க. உள்ள சந்தோஷமான முறையில கூட்டின்னு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து செம்ம ஹாப்பி. ஒரு பக்கம் எப்படியோ நம்ம அம்மாவுக்கு தாலி பேசினுக்காக சந்தோஷமா நடந்துச்சு, அப்பாவும் கூட இருந்துட்டாரு, அம்மாவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்காங்க. போயிட்டு வெண்பா குட்டி கிட்ட நீ ஹாப்பியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னப்பா இப்படி கேட்டீங்க, மல்லியம்மா சந்தோஷமா இருந்தா நானும் ஹாப்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன இருந்தாலும் இல்லைனாலும் மல்லி உங்களுக்கு கண்டிப்பா வேணும், மல்லியம்மா சந்தோஷமா இருந்தா இவனும் சந்தோஷமா இருக்கா அப்படின்ற விஷயம் புரிய வருது. புரிய வந்ததும் சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம எந்த தப்பும் செய்யக்கூடாது, தேவையில்லாம மற்றவங்க மேல பழி போடுற வேலை வச்சக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இது போல இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு பக்கம் நம்ம போய் ஆகணும். அப்பதான் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷமா ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துட்டு இருக்குங்க. இது போன்ற ஒரு இன்பமான வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சதுக்கு நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்லையா, உங்களுக்கு எப்படி இந்த என்ன இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சுட்டு போங்க. அப்பதான் நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ நண்பர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.